ரவுடி ரேப் பண்ண வந்திருக்கோம். அது மட்டும் நடக்காது. நடக்காதா? எதுக்கு? எதுக்கா? இந்த அம்மா யார் வீட்டுக்கு போறாங்க தெரியுமா? யார் வீட்டுக்குடா? யார் வீட்டுக்கா? ஸ்டாலின் வீட்டுக்கு. அப்ப ப்ரோகிராம் அவங்க வீட்டுல வச்சுக்க சொல்றியா? என்னது ப்ரோகிராம அங்க வச்சுக்க போறியா? எங்க ஸ்டாலின் மட்டும் இங்க வந்தாருன்னு வச்சுக்க, உங்க பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் புடுங்கி அக்கா 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 வெட்டி 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 தூக்கி போட்டுருவாரு. ஜாக்கிரதை. அவ்வளவு பெரிய ஆளா? சாதாரணமா நினைச்சிடாத. யார் அடிச்சா பொறி பறந்து மூளை கலங்கிருமோ அவருதான் எங்க ஸ்டாலின் அண்ணா. ஏன் கூட சொல்றியா? கூப்பிடுறா. கூப்பிட்டமா? கூப்பிடுறா. கூப்பிட்ட கூப்பிடுறா. ஸ்டாலின் அண்ணா, ஸ்டாலின் அண்ணா, ஸ்டாலின் அண்ணா, ஸ்டாலின் அண்ணா. I'm Stalin. ஐயோ. Care of military. ரெண்டு விட்டு ஆயிடுவேன். நோ என்ட்ரி. அண்ணா உங்க ஏரியான்னு தெரியாம விட்டோண்ணா. டேய், இந்த ஏரியா மட்டும் இல்லடா, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும், கும்மிடி பூண்டில இருந்து பங்களாதேஷ் வரைக்கும், பழனியில இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் எல்லாமே ஏன் ஏரியா தான்டா. இந்த ஏரியாலயே உங்க முகத்தை பார்க்க கூடாது. Get out. போங்க. சரிண்ணா. அண்ணா, என் மானத்தை காப்பாத்திருக்கீங்க. நீங்க நிஜமாலுமே தெய்வம் தான். இத பாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், ஹெல்ப் டு ஹெல்ப். நான் உனக்கு செஞ்ச உதவியை நீ 3 பேருக்கு செய். அந்த 3 பேருக்கு இன்னொரு 3 பேருக்கு செய்வாங்க, அவங்க 3 பேருக்கு செய்வாங்க. இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு போனா நம்ம தேசம் நல்லா இருக்கும், நம்ம நாடு நல்லா இருக்கும். ஐ லவ் இந்தியா. மேரா பாரத் மகான். ஜெய் ஹிந்த். எஸ். டேய், எவன்டாங்க ஓனரு? எவன்டா என்ன கூப்பிட்டது? நீ யாருடா? கப்பு கழுவுறதுனால கிளீனரு, கேஷ் வாங்குறதுனால கேஷியரு, கிச்சன் பக்கத்துல இருக்கிறதுனால குக்கு. மொத்தத்துல இந்த ஹோட்டலுக்கு நான் தான் ஓனர். எனக்கு பிடிச்ச பிராணி அணில், அதனால இந்த ஹோட்டலுக்கு அணில்னு பேர் வச்சேன். உன் ஜாதகம் கேட்க நான் கூப்பிடலடா, சீவிரலான்னு. காய்கறியவா? இல்ல ஒன்ன. ஏன் உன் கண்ணுக்கு நான் லூசு மாதிரி தெரியறேனா? அரை லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம என்ன விஷயம்னு சொல்லு. இப்படி ஜில்லுன்னு ஆறி போன காஃபியை குடுக்குறீங்களாடா? நல்ல ஆளுங்க நீங்க. காலையில சூடு பண்ணது இது வரைக்கும் சூடா இருக்குமா? டேய், உனக்கு மூளை இருக்கா? அது இருந்தா உங்ககிட்ட. டேய், இது சாதாரணவங்க சாப்பிடுற காபி இல்ல, சூப்பர் ஸ்டார் சாப்பிடுற கோல்ட் காபி. இதோட விலை 50 ரூபாய். ஆஃப்டர் ஆல் இவனுக்கு 2 ரூபாய்க்கு இந்த காபியை நீ கொடுக்கறியா? டேய், இவனுங்கெல்லாம் லோக்கல்ல சுட சுட குடிக்கிறவனுங்கடா. இந்த கோல்ட் காஃபிய சிட்டில உள்ளவங்க, எம்எல்ஏ, மினிஸ்டர், எம்பிஸ், கிரிக்கெட் ஸ்டார்ஸ், சினிமா ஸ்டார்ஸ்லாம் குடிக்கிறதுடா. அப்படிப்பட்ட காஃபிய ஏவல இவனுக்கா குடுக்குற? ஏங்க குடுங்க, எங்களுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு. நாங்களும் 50 ரூபா கொடுத்து குடிப்போம் கோல்டு காஃபி. 50 ரூபா காஃபிக்கு 100 ரூபா வாங்கிக்கோங்க. ஏய், சூடு பண்ணா கேஸ் காலி ஆயிடும். அதனால இந்த மாதிரி கோல்டு காஃபி வித்து 100 ரூபாய் சம்பாதிச்சேன், பாத்துக்கிட்டல. டேய் கோவிந்தா, ஊர்ல எவ்வளவு ஆட்டோ இருக்கும்போது நான் ஏன் உன் ஆட்டோல ஏறேன் தெரியுமா? என் மேல உள்ள பிரியத்தினால. ஊர்ல எவ்வளவோ ஹோட்டல் இருக்கும்போது அனில் ஹோட்டலுக்கு ஏன் போறேன்? அவ மேல உள்ள பாசத்தினால. அப்புறம் என்ன சொல்ல மறந்துட்டேன், ஆட்டோக்கு பின்னால ஒரு பழமொழியை எழுதி வச்சிருக்கேன். அத படிச்சுட்டு நீங்க என்ன பாராட்டுவீங்க. இப்ப பாக்க சொல்றியா? வண்டி நின்னதுக்கு அப்புறம் பாக்க. அம்மா, என்னடா பின்னாடி எழுதியிருக்க? பொறுமை கடலினும் பெரிது. டேய் இங்க வா. அதோ வந்துடுறேண்ணா. என்னண்ணா? வண்டிக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்க? பொறுமை கடலினும் பெரிது. யாருக்கு? உங்களுக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் பொறுமை கடலினும் பெரிதுதானே. எதுக்காக என் கஸ்டமர் அடிக்கிற நீ? அடிக்கிறது என்ன, அவன் ரத்தத்தையே குடிச்சிருவேன். நானும் உன் கஸ்டமர் தான்டா. எனக்கு இவன் சீனியர் மோஸ்ட் கஸ்டமர். அதனால தான் நீ சப்போர்ட்டுக்கு வந்தியா? ஆமா, அதுக்காக தேவைப்பட்ட சண்டையும் போடுவேன். ஸ்டாலின், டேய், கேர் ஆஃப் மிலிட்டரி, நோ என்ட்ரி. டேய் இங்க வா. இவன் உன்னை கொல்ல பாக்குறான்டா. நான் நம்ப மாட்டேன். நம்புற மாதிரி சொல்றேன்டா. சொல்லு. செங்கல்பட்டுல உனக்கு ஒரு லவர் இருக்குல்ல? எனக்கு எங்க லவர் இருக்கு? இருக்குன்னு வச்சுக்கடா. அப்புறம் நீ உன் லவரை பாக்குறதுக்காக ஆட்டோல போற. அப்போ இவன் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க. ஏடா ஆட்டோ டிக்கு 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 டிக்குன்னு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. அப்ப இந்த பழமொழி ஞாபகம் வந்தது. அப்ப நீ என்ன பண்ணுவ?
டேய் பொறுமையா போடா. சொல்லுவியா? அப்ப இவன் 40 கிலோமீட்டர் வேகத்துல போறான். 40 கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது எதிரில ஒரு லாரி வேகமா வருது. இவன் 40 கிலோமீட்டர்ல போறான், அவன் 90 கிலோமீட்டர் வேகத்துல வரான். இவன் 40ல போறான், அவன் 90ல வரான். இவன் போறான், அவன் வரான். இவன் போறான், அவன் வரான். இவன் போறான், அவன் வரான். இவன் போறான், அவன் வரான். 40 90 ரெண்டும் அப்படியே பக்கமா வந்து ஆட்டோ லாரியில மோதுறதுக்கு முன்னாடி இவன் எட்டி குதிச்சிட்டான். நீ லாரிக்கு கீழே போயிட்ட. லாரி மேல ஏறி நீ கோழு மாதிரி ஆயிட்ட. இப்ப சொல்லுடா நீ என்ன பண்ணுவேன்னு. என்ன சாகடிச்சிட்டு என் ஆளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போலான்னு பாக்குறியா? விளையாடாதீங்க சார், இந்த வயசுல எனக்கு கல்யாணமா? இல்லனா பண்ணிக்குவியா? போதும் போதும் போதும். டேய், இந்த மாதிரி வேலைக்கு ஆகாத விஷயத்தை எழுதுறத விட்டுட்டு 10 பேருக்கு உதவுற மாதிரி ஏதாவது எழுதுறா. சரிடா. ஓகே? நீ போடா. வண்டி எடு. நீங்க போங்க சார், வாங்க. நீ உள்ள போ. வாங்க. டேய், போடா. தெய்வமே, இன்னைக்கு ஏகாதசி, வெள்ளிக்கிழமை, ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி பாத்துக்கப்பா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ரொம்பவும் அமைதியா இருக்கணும்பா. சாமி. டேய் டேய் நில்றா. காசு கொடுக்காம தப்பிச்சு போறியா நீ? பாஸ், அங்க போறவன் கழுத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம போறான். போகட்டண்டா, எல்லா பாவமும் அவனுக்கே போய் சேரட்டும். நான் இன்னைக்கு அமைதியா இருக்கேன். என்னாச்சு இவருக்கு? அண்ணா அண்ணா ஸ்டாலின் அண்ணா, ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா. கொஞ்சம் பின்னாடி பாருங்களேன். என்னத்துக்குடா? ஒண்ணும் இல்லண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே புது பழமொழி எழுதியிருக்கேன். அப்புறம் பாக்கலாம்டா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணா. நேத்து நீங்க என்ன அடிச்ச அடியில எனக்கு 2 கண்ணமும் படுத்து போச்சு. சரி. அது மட்டும் இல்லாம என் உள் மனசு குத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல பழமொழியா எழுதி வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் வந்து பார்த்து சொல்லுங்கண்ணா. என்னடா எழுதியிருக்க? என்ன பார்த்து அழாதடா. அது இல்லண்ணா, என்ன பார்த்து அழாதடா அப்படிங்கிற புது மொழியை எழுதி வச்சிருக்கேன். என்ன பார்த்து அழாதடான்னு கோட்டை இடத்துல எழுதி வச்சிருக்க. நீ என்னமோ ஆட்டோ ஓட்டி கோடி கோடியா சம்பாதிச்சுட்ட. நான் ரோட்ல நடந்து போகும்போது உன்னை பார்த்து அழுவேனாடா? உங்களே இல்லண்ணா. அப்புறம் யாரு? மக்கள் அழுவாங்களா? மக்கள் எதுக்கு நான் கேட்க போறாங்க? மக்களும் அழமாட்டாங்க, நானும் அழமாட்டேன். யாருக்காக யாரு அழுவா? டேய், இங்க வாடா. என்ன ஸ்டாலின் சார் வேணும்? இல்ல, இவ என்ன சொன்ன தெரியுமா? ஆட்டோ எடுத்துட்டு வந்து உன் கேண்டீன் முன்னாடி நிறுத்தி அதுக்கு பின்னாடி என்ன பார்த்து அழாதேன்னு உன்னை பார்த்து எழுதி இருக்காண்டா. தயவு செஞ்சு என்ன இதுல இழுக்காதீங்க ஸ்டாலின் சார். ஏய், இவ என்ன செஞ்சான்னு தெரிஞ்சா நீ இதே இடத்துல அவனை கொண்டு புதைச்சிடுவடா. இந்த ஹோட்டல்ல இவன் விலைக்கு வாங்குவானா, அந்த ஹோட்டல்ல நீ கப்பு சாசரெல்லாம் கழுவி வச்சு இவனை பார்த்து அழுவியான் அப்படின்னு இவன் சொல்றான். ஏய், போதும் போதும் நிறுத்து. ஏய், சொல்றத கேளு. நாட்டுக்கு உபயோகப்படுற மாதிரி எழுதுறா. அது என்ன? போடா. சார், சார் நீங்க போங்க. அண்ணா ஸ்டாலின் அண்ணா, கொஞ்சம் நில்லுங்கண்ணா. என்னடா? அண்ணா, நல்ல பழமொழியா பார்த்து எழுதிருக்கண்ணா. வெரி குட்ரா. வாயால சொன்ன மட்டும் பார்த்தாது, முதல்ல நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. எதுக்குடா நான் பார்க்கணும், உன்னை அடிக்கணும்? இதுதான் வழக்கமா போயிடுச்சு. இந்த தடவை மட்டும் நீங்க என்ன அடிக்கவே மாட்டீங்க. வாங்க போய் பார்க்கலாம். பாருங்கண்ணா, ஸ்டாலின் தி கிரேட். இந்த வாட்டி தேவையில்லாம எதுவும் எழுதாம உன்னை பத்தி எழுதி வச்சிருக்கேனா? வெரி குட். ஸ்டாலினோட பெருமைய எல்லாருக்கும் தெரியற மாதிரி நீ செஞ்சிருக்க. தாம்பரத்துல இருந்து பாரிஸ் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஏய், என் பேரு நிரந்தரமா இருக்கிற மாதிரி பண்ணிருக்கடா. உன்னை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன்டா. இப்படி எல்லாம் சொல்லுவேன் நினைச்சியா? ஏய், பாகிஸ்தான்ல முஷரஃபே என்ன கைக்குள்ள போட்டுக்க பார்த்தாரா? ஆஃப்டர் ஆல் சின்ன பையன் நீ என்ன கைக்குள்ள போட்டுக்க பாக்குறியா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். இது எதுக்கு எழுதாத, புரியுதா? அடிக்காதீங்கடா, அடிக்காதீங்கடா, அடிக்காதீங்க. பசி பசி. கோவிந்தா, கோவிந்தா, டேய் என்ன அத்ரா சாக் அடிச்சிருச்சுங்க. டெய்லி ஐஸ் மாதிரி இட்லி சாப்பிடுறவனுக்கு இன்னைக்கு சூடா இட்லி கொடுக்கவே மயக்கம் வந்துருச்சு முதலாளி. சாம்பாருங்க. டேய், இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு முன்னால என்கிட்ட சொல்ல வேண்டியதானடா. இந்நேரம் செத்து போயிருப்பேன். அப்படியாங்க?
இந்த போட்டோவுல ஒருத்தரை கல்யாணம் பண்ணா ஒருத்தர் ஃப்ரீ. இதுல ஒருத்தருக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சனா இன்னொருத்தர் உனக்கு ஃப்ரீயா கிடைப்பாங்க. இவங்கள ஹீரோயினா நான் சினிமாவில நிறைய பாத்திருக்கேனே. இவங்க ஏன் இலியானா தான்? நீ நினைக்கிற மாதிரி இவ சினிமா ஹீரோயின் இலியானா இல்லப்பா. போங்க சார், கேடி பட ஹீரோயின் இவங்க தானே. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாதிரி பேர்லயும் வேற ஒருத்தர் இருப்பாங்கப்பா. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க டீச்சர் சைக்கிள், அவங்களோட தங்கச்சி. அவங்க அப்பா மாப்பிள்ளை வேட்டையில இறங்கிருக்காரு. கோடி கோடியா பணம் இருக்கு. ஆனா என்ன லாபம்? பெரிய பொண்ணுக்கு யாரையுமே பிடிக்கல. அதனால இலியானோட கல்யாணமும் லேட் ஆயிடுச்சு. அதனால போட்டோவை என் கையில கொடுத்துட்டாரு. ஃப்ரீயா அப்புறம் என் பையில வச்சுட்டாரு. சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னது? பெரிய பொண்ணு ஆட்டோக்காரனை கொடுத்துருங்க, சின்ன பொண்ணு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது நடக்காது தம்பி. இங்க பாருங்க, இவ்வளவு காலமா இவன் கிட்ட இட்லி சட்னி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே காரணத்துக்காக இவனுக்கு நான் தியாகம் பண்றேன். இலியானாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பெரிய பொண்ணு இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னடா பண்ணுவேன்? அது சுத்தமா நடக்காது. ஏன் நடக்காது? பெரிய பொண்ணு எவனையும் லவ் பண்ணிச்சா? ஏங்க இந்த ஊர்ல என்னோட அழகானவன் எவனா இருக்கானா? தன்னம்பிக்கை இருக்கிறது நல்லதுதான். ஆனா இவ்வளவு இருக்கிறது நல்லது இல்ல. அந்த அழகம் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் சொன்னது இவர்தாமா, அனில் ஹோட்டல் ஓனர், பேரு வேணும். உன் லவ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வந்திருக்காரு. வணக்கங்க. நீங்க காதலிக்கிற ஆள் இந்த ஊரா? அந்த உத்தம புத்திரன் யாரு? அவர் பேரு சரிங்க, நாளைக்கு வரேன் நாங்க. அவர் பேரு ஸ்டார்லிங். ரிட்டையர்ட் ஆனவரை எப்படிமா காதலிச்சீங்க? காதலுக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லங்க. ஓகேமா, அவரை எதை பார்த்து லவ் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏண்டி ஒரு புருஷனா என்ன மதிக்கிறியா நீ? அழுவாதிரி, அழுவுற மாதிரி நடிக்கிறவ. யாரா நீ? எதுக்காக அடிச்சிட்டு இருக்க? என் பொண்டாட்டி நான் அடிப்பேன். அத கேட்க நீ யாரு? அவன் உன் பொண்டாட்டி இல்லடா, ஒரு பெண். பெண்ணுங்கிறவ யாருன்னு நினைச்ச? நெத்தியில பொட்ட வச்சுக்கிட்டு, கண்ணுல மைய தீட்டிக்கிட்டு, கையில வளையல போட்டுக்கிட்டு, தலையில பூவை வச்சுக்கிட்டு, இது என்னது இது? ஜாக்கெட்ட போட்டுக்கிட்டு 8 முழ புடவையை கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவதாண்டா பெண்ணு, அவதாண்டா மனைவி, அவதாண்டா தாயி. எப்பவுமே பெண்கள் மேல கைய வைக்காதீங்க. அவர் ஒரு பெரிய புரட்சி மனிதனை என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. நேரா என் மனசுக்குள்ள அம்பு மாதிரி குத்திட்டாரு. என்ன பண்ணாரு? ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோ. இத பாருமா, ஸ்டாலினுக்கு கல்யாணம்னா பிடிக்காது. அவரை முதல்ல உன்னோட வலையில விழ வைக்கணும், புரியுதா? விழுவாரா? விழற மாதிரி செய்வோம். எப்படி? ஒரு பெண்ணை காதலிக்க மறுத்ததால் ஆசிட் ஊற்றிய விபரீதம். அங்கிள், அங்கிள், இந்த லெட்டர் அந்த ஆன்ட்டி கொடுத்தாங்க. எந்த ஆன்ட்ரா? அதோ அந்த ஆன்ட்டி. ஓ, வெள்ளமும் எறும்பு மாதிரி, பாலும் தண்ணியும் மாதிரி கலந்திருக்கலாம் வரையா? காதல்ல கலக்கலாம் வாடா, உனக்காக காத்திருக்கும் ஷகிலா. பாவம், அந்த புள்ளைக்கு தெரியாது எனக்கு காதலும் பிடிக்காது கல்யாணமும் பிடிக்காதுன்னு. என்னோட ஐடியா இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாம இருந்ததா சரித்திரமே கிடையாது. இப்ப நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்க போறேன். வாழ்க்கையில அதை நீ மறக்கவே மாட்டேன். இல்லையானா எனக்கு தான். நில்லுடி, எங்கடி ஓடுற? எங்கடி நில்லு? எங்கடி போற? நில்லுடி, பிடி. நில்லுடி, நில்லுடி, ஓடுடி. ஓட. நில்லுடி, எங்கடி ஓடுற? நில்லு, வர, பிடி. பிடிடா. நல்ரா கையெடு. ஸ்டாலின், கேர் ஆஃப் மிலிட்டரி. அடிச்ச நாயிடுவேன், நோ என்ட்ரி. என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு மேல கைய வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன்டா. 2 பேர் மேல கை வச்சா சும்மா இருப்பியா? நக்கலா பண்ற? என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா. பாகிஸ்தான் சிப்பாய்களை பாகிஸ்தான்லயே நறுக்குன வீரன்டா நானு. மரியாதையா சொல்றேன், 1 2 3 சொல்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடுங்க, இல்லன்னா ரணகலம் ஆயிடும். 1 2 3
இல்ல எனக்கு வேற வழி தெரியல. உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கறேன். உங்களை அடிச்சா எனக்கு கேவலண்டா. போங்கடா. 1 2 Mario. ஒரு ஆம்பளைய ஒரு பொண்ணு காப்பாத்திட்டேன்னு வெக்கப்படுறீங்களா? அவமானமா இருக்கா? கோவப்படுறீங்களா? இல்ல. பின்ன மரத்து மேல கைய வச்சிருக்கீங்க? எனக்கு தோணுச்சு நான் வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பேசிக்கா நான் ரொம்ப பயந்தாங்கோலி. அவங்க என்ன துரத்துனப்போ எனக்கு கோவம் வரல. அவங்க என்ன ரேப் பண்ணிடுவேன்னு சொன்னப்போ எனக்கு கோவம் வரல. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா கூட எனக்கு கோவம் வந்திருக்காது. ஆனா ஆனா அவங்க உங்க மேல கைய வைக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னால தாங்கிக்க முடியலங்க. என் மானத்தை விட உங்க உயிர் தான் முக்கியம். அதனாலதான் நான் உங்களை காப்பாத்தினேன். ஷகிலா, இல்ல, இந்த தேசத்தை நான் எப்படி காப்பாத்துவேனோ அதே மாதிரி உன்னை காப்பாத்துறேன். நாட்டுக்கு எப்படி இந்த ஸ்டாலின் முக்கியமோ அதே மாதிரி இந்த ஸ்டாலினுக்கு இந்த ஷகிலாவும் முக்கியம்தான். அதனால்தான் ஐயரை கூப்பிட்டு மணமேடையில உன்னை தாலி கட்டி மனைவியை ஏத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி உடம்பு குறை. முதல் பிளான் வேஸ்ட் ஆனாலும் நீ எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு புத்திசாலி நிரூபிச்சிட்ட. ஒரு நல்ல பிளான கொடுத்து எங்க 2 பேரும் சேர்த்து வச்சுட்ட. உன்னை நான் என்னைக்குமே என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஸ்டாலினோடவும் கல்யாணம் நல்லா நடக்கும். நெக்ஸ்ட் இலியானா.